வணக்கம் நண்பர்கள், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சாம் தமிழ் வீடியோஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம எல்லாரோட கம்ப்யூட்டர்லேயும் அவைலபிளாக இருக்கக்கூடிய எம்எஸ் வேர்டு, அதாவது மைக்ரோசாஃப்ட் வேர்டை பற்றின ஒரு 5 டிப்ஸ் அண்ட் டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவ்வளோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம எம்எஸ் வேர்டுங்கிறது எல்லா லேப்டாப்லேயும் அவைலபிளாக இருக்கும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இப்போ நம்மளோட லேப்டாப் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வாங்க நம்ம எம்எஸ் வேர்டு ஓப்பன் பண்ணி டிப் நம்பர் 1 பார்க்கலாம். ஓகே, இப்போ வேர்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு இடத்துல போய்ட்டு ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு எம்எஸ் வேர்டில் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி டேட்டு டைம் ரெண்டுத்தையும் அடிக்கணும்னு நினச்சிவிங்க. ஒன்றும் நான் டைப் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இன்றைக்கி வந்து 15ஆம் தேதி 2வது மாதம் 2026 இப்படி தானே டைப் பண்ணிகிட்டு இருப்போம். இதெல்லாம் ஈஸியாக இருக்கிறதுக்கு தான் எம்எஸ் வேர்டு வந்து புதுசாக ஒரு ட்ரிக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த ட்ரிக்கு என்னென்னா, அல்ட்டு ஷிஃப்ட்டு ப்ளஸ் டி அமுக்குறீங்கன்னா உங்களுக்கு டேட் வந்துடும். ஏதாவது என்னதுன்னா, இதோட ஷார்ட்கட்க்கு என்னன்னு சொல்லிடுறேன். அல்ட்டு ப்ளஸ் ஷிஃப்ட்டு ப்ளஸ் டி அமுக்குனீங்களா உங்களுக்கு டேட் வந்துடும். ஓகே, இப்போ நீங்கள் டைம் போடணும்னாலும் அப்படி தான், ரொம்ப லேட் ஆகும் நம்மளுக்கு டைம் போடுறதுக்குன்னு. அதுக்கும் தனி டைம் எடுத்துப்போம் நம்ம. இப்போ டைம் போடணும்னா நம்ம என்ன செய்வோம், இப்போ மணி வந்து டாஸ்க் பாரில் 8:12ன்னு காட்டுது, 8:12 PM காட்டுது. 8 போட்டு கோலம் போட்டு 12 PM இப்படி தான் டைப் பண்ணுவோம். இதுக்கே 10 நேரம் நம்மளுக்கு டைம் போயிடும். அதை ஈஸியாக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு எம்எஸ் வேர்டு வந்து இன்னொரு டெக்னிக் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் சேம் அதே மாதிரி தான். அல்ட்டு ஷிஃப்ட்டு டி அமுக்குனீங்கன்னா டைம் வந்துடும், கரண்ட் டைம் வந்துருப்போம். அல்ட்டு ஷிஃப்ட்டு டி அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் டைம் இப்போ என்னன்னு காட்டிடும். ஓகே, அதோட தான் இங்கே போட்டுடுறேன். அதாவது அல்ட்டு ப்ளஸ் ஷிஃப்ட்டு ப்ளஸ் டி அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு இப்போ கரண்ட் டைம் வந்து நம்மளோட ஸ்க்ரீனில் லொக்கேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க அடுத்த ட்ரிக்குள்ளே போகலாம். ட்ரிக் நம்பர் 2ல் எதை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து எம்எஸ் வேர்டு படிக்க போகிற இடத்துல இப்படி ஒரு டெக்ஸ்ட்டாக டைப் பண்ணிட்டு இருக்க முடியாதுல. டைப் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணணும், இப்போ அதை வந்து ஃபாண்ட்டை வந்து வேறு மாதிரி மாற்றணும்னா ஃபுல்லாக இது பண்ணிட்டு, அதாவது ஒர்க் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதாவது ஒரு டெக்ஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் பண்ணிட்டு தானே அதை நம்ம ஒர்க் பார்ப்போம். அப்படி ஒர்க் பண்ணும்போது நம்ம என்ன செய்வோம், டெக்ஸ்ட் அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். இந்த டைமை குறைக்கிறதுக்கு தான் எம்எஸ் வேர்டு வந்து புதுசாக ஒரு ட்ரிக் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு சொல்கிறேன். ஈக்குவல்ட்டு போட்டுக்கணும். ஓகேங்களா, ஈக்குவல்ட்டு போட்டுக்கிட்டு RAND ரேண்டுன்னு டைப் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் அமைக்கிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுட்டு என்ட்ரு அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாம்பிள் டெக்ஸ்ட் வந்துடும். ஓகேங்களா, இது ஒரு டம்மி டெக்ஸ்ட்டு, சாம்பிளுக்கு ஒரு டெக்ஸ்ட் வந்துடும். இதை வச்சுட்டு நீங்கள் என்ன வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ அதை வந்து போல்டாக மாற்றினா Ctrl+D போல்ட் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக சாம்பிளுக்கு ஒரு டெக்ஸ்ட் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. இந்த ஒரு ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினச்சிக்கிறேன். ஓகே, இப்போ வாங்க அடுத்த ட்ரிக்கு போகலாம். நம்ம இப்போ ட்ரிக் நம்பர் 3ல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் எப்படி வச்சுருக்கீங்க, இதுக்கு வந்து இப்போ டேபிள் காலம் போடணும்னா என்ன செய்வோம், நம்ம இந்த இன்சர்ட்டுக்கு போயிட்டு டேபிள் எடுத்து இப்படி போட்டோம்னா நம்மளுக்கு அது கரெக்டாக வராது. ஒருவேளை டேபிள் போட மறந்துட்டோம்னா நம்ம முன்னாடியே டேபிள் போட்டோம்னா பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இந்த டைப் பண்ணதுக்கப்புறம் திருப்பி எப்படி நம்ம டேபிள் போடுறது அப்படிங்கிறதான் அதுக்குண்டான ஷார்ட்கே தான் பார்க்க போகிறோம். அதுக்குண்டான ட்ரிக்கை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ என்ன பட்டன்லாம் கிளிக் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து Ctrl+A அமைக்குவோங்க. அப்படின்னா செலக்ட் ஆல் எல்லாமே செலக்ட் ஆயிடும். ஓகேங்களா, இப்போ நம்மளோட அல்ட்டு NTI எல்லாத்தையும் ஒன்றா அமுக்குனிக்கிட்டு என்ட்ரு அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு டேபிள் காலம் ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா, புதுசாக ஒரு டேபிள் ஓப்பன் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு டேபிள் போடணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் முதல்ல இருந்து அடிக்கணுங்கிறது இல்லை. உங்களுக்கு டேபிள்ஸ் வந்து கரெக்டாக அந்த இதுக்கு தகுந்தாப்பில் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வாங்க அடுத்த ட்ரிக்குள்ளே போகலாம். அடுத்தது என்ன ட்ரிக் பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. டாக்குமெண்ட்டை வந்து பிரிண்ட் எடுத்துகிட்டு ஒருத்தங்க சைன் போட போகிறாங்கன்னா வெறும் சிக்னேச்சர் அப்படின்னு போட்டிருந்தா நல்லா இருக்காதுல்ல. அதில் கிட்ட வந்து ஒரு சைன் போடுறவங்க சிம்பிள் மாதிரி அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். டெக்ஸ்ட் வந்து
அப்படியே எடுத்து கொடுக்கும். அதுக்குண்டான இப்போ சிம்பிளை வந்து நம்ம கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணியெல்லாம் இப்போ வைக்க முடியாது. ஓகேங்களா, டவுன்லோட் பண்ணிக்கணும்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்காகவே நம்ம எம்எஸ் வேர்டு வந்து புதுசாக ஒரு ட்ரிக் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னா 270. அதுக்கடுத்து டி, கேப்ஸில் டி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம இப்போ டைப் பண்ணோம் இல்லையா, அதை மட்டும் அப்படியே செலக்ட் பண்ணிக்கணும். இந்த 270 செலக்ட் பண்ணிட்டீங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு Alt X அமுக்குனீங்கன்னா கீழே ஒரு சிக்னேச்சர் சிம்பிள் மாதிரி விழுந்திருக்கா, தெரியுதா? ஒரே நிமிஷம், நான் அதை மட்டும் அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறேன். தெரியுதா? சிக்னேச்சர் சிம்பிள் மாதிரி இந்த கையெழுத்து போடுற மாதிரி, ஒரு பெண்ணை பிடிச்சி கையெழுத்து போடுற மாதிரி சிம்பிள் இருக்கும். இது வந்து உங்களோட அந்த டாக்குமெண்ட்டை கொஞ்சம் தூக்கி காட்டும், நல்லாயிருக்கும் பார்க்க. ஓகேங்களா? ஓகே, இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், அதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வாங்க நம்ம லாஸ்ட் டிப் கொடுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா, நம்ம இப்போ வந்து ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபோன் நம்பர் ஆட் பண்ணுறோன்னா வெறும் ஃபோன்னு போட்டு செமிக்கலாம் போட்டோன்னா அது வந்து கிளியராக இருக்காது, நல்லாவும் இருக்காது. அதுக்காக நம்ம சிம்பிள் போன வாட்டி மாதிரி கூகுள்லேருந்தும் சொன்ன மாதிரியே கூகுள்லேருந்து எடுத்து போட முடியாது, அது வந்து லேட் ஆகிடும். அதுக்காக எம்எஸ் வேர்டு புதுசாக ஒரு ட்ரிக் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னா 2706 இந்த இதை டைப் பண்ணிவிட்டு, இந்த நம்பர் ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு Alt X அமுக்குனீங்கன்னா மொபைல் ஃபோன் சிம்பிள் மாதிரி வந்துடும். ஓகேங்களா, இது வந்து பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். இருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த இருக்குதுங்களா மொபைல் ஃபோன் சிம்பிள், இந்த மாதிரி இருக்கும். இது வந்து உங்களோட அந்த இதையே லுக்கே எடுத்து காட்டும் நல்லா. ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நீங்கள் செமிகோலன் போட்டு நம்பர் டைப் பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கே கிளியராக இருக்கும். ஓகே, நம்ம இன்றைக்கி எம்எஸ் வேர்டை பற்றின 5 ட்ரிப்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதேமாரி அடுத்த பார்ட்டில் உங்களுக்கு நிறைய எம்எஸ் வேர்ட் ட்ரிக்ஸ், எம்எஸ் எக்ஸல் ட்ரிக்ஸு, பவர் பாயிண்ட் ட்ரிக்ஸு, கம்ப்யூட்டரை பற்றின நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.